உறுப்பினர் கிட்னி திருட்டு முறைகேட்டு புகழ் கதிரவன் அவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் கடந்த 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் மணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய கழக செயலாளருக்கும் பேரூராட்சி கழக செயலாளருக்கும் கிட்டத்தட்ட 7 உயர் ரக சொகுசு கார்கள் ஆனால் மஹிந்திரா ஸ்கார்பியோனுங்கிற காரை கொடுத்துருக்காரு. இது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு உட்பட்டு வர்றதுனால எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பரஞ்சோதி அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்கவும் நமது மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் உதவி தேர்தல் அதிகாரியான மணச்சநல்லூர் தொகுதி அதிகாரிக்கும் நாங்கள் டைரெக்டாக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட தகவல் பிரிவு சார்பாக நேரடியாக சந்தித்து புகார் மனுவை அளித்திருக்கிறோம். உடனடியாக புகார் எடுத்துக்கொள்கிறோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். இது ஆமாம், இப்போ அதாவது எப்படின்னா இந்த தேர்தல் தேதி தான் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வேட்பாளர் யாருன்னு கூட நான் சொல்லலை. ஆனால் வேட்பாளர் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் கிட்டத்தட்ட இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாரு அப்படின்னா என்ன தேர்தல் அறிவிச்சு இவர் தான் வேட்பாளர்னு தெரிஞ்சால் எவ்வளோ செலவு பண்ணுவாருன்னே தெரில. கட்சிக்காரங்களுக்கே இவ்வளோ பண்ணுறாருன்னா சூத்துக்காரனா அடுத்து இன்னும் பொதுமக்களுக்கெல்லாம் எவ்வளோ பரிசு பொருட்கள் கொடுப்பாருங்கிறது தெரியல. கடந்த தேர்தலையும் இவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி தான் அறிவிச்சு 2 நாள் தான் ஆகுது. இப்போயே ஒவ்வொருத்தருக்கும் கார் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறது? தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுமா என்னங்கிறது சந்தேகமாக இருக்குது எங்கள் தொகுதியில். கட்சிக்காரங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்தது பொதுமக்களுக்கு தேவையான அந்த வசதிகளை அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. நான் அந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவன் தான். இன்ன வரைக்கும் அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு சட்டமன்ற தொகுதியில் அந்தளவு பண்ணியிருக்காரா என்னங்கிறது தெரியும். அவருடைய முதலையும் பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாங்கிறத அவர் மைண்டில் வச்சுட்டு தான் இதேமாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தவிர தொகுதி மக்கள்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் போய் டைரெக்டாக ஒவ்வொரு வீடும் போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தெருவிலையும் ஏகப்பட்ட எங்கள் தெருவில் நான் இது மின் விளக்கு வசதி கூட நான் செய்து கொடுக்கல. அந்த மாதிரி தான் இருக்குது. ரோடு வசதி எல்லா சாலை வசதியே ரொம்ப மோசமாக தான் இருக்குது எல்லா சைடுமே. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட தேவையான மெடிசன் இருக்கா என்னங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. தேவையான எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்கவே இப்படி தான் இருக்குது. மருத்துவத்துறை ரொம்ப சீர்கேடு போயிருக்கு. இதில் கூட ஒன்றும் இல்லை, கண்ணனூரில் பார்த்தீங்கன்னா அது துறை தொகுதியில் வருது. பக்கத்தில் முசிறி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மருத்துவ வசதி இல்லாமல் ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. அதேமாதிரி தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ வசதி ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. ஒரு இதுவுமே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எங்கே பார்த்தாலுமே கஞ்சா போதை தான். ஸ்கூலுக்கு வெளியிலேயே விற்கிறாங்க. ஸோ அந்த அளவு எடுத்து இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேடாக இருக்குது. அடுத்ததான் எலெக்ஷன் முடிஞ்சோ இல்லைன்னா எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அது உதவி அந்த நிர்வாகிகளுக்கு இருக்கிற வாகனங்கள் வழங்குவதா ஒரு கசிவு இருக்குது. அதெல்லாம் நடக்கலாம். அதான் சொல்கிறேனே, இப்போ தேர்தல் அறிவித்த உடனே ஒரு ஒன்றிய செயலாளர் கார் கொடுக்குறாருன்னா அடுத்தது கண்டிப்பாக 2 வீலரோ எது வேணாலும் வழங்குறதுக்கு தயாராக இருப்பார் அவர். நான் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவர் தான் அவர். அதனால் பணத்துக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாங்கிறத அவர்